ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது சார்? ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வர நான் நினச்சா முடியுன்ற மாதிரியான தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன அப்டேட்? நான் இந்த மாத கடைசிக்குள்ளே முடிஞ்சிடும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இந்த எண்ணெய் விலை உயர்வு அவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை தந்திருக்கு. எண்ணெயினுடைய விலையேற்றம் அவரை ரொம்ப கடுமையாக அவரை சோதிக்கிறது. ஈரான் சொல்கிறாங்க ஹெர்மூஸ் இதில் வந்து நாங்கள் டோல் வைக்க போகிறோம், எங்களுக்கு பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ட்ரம்ப் நேட்டோ மேலே ஒரு கடுமையான அதிருப்தி வெளிப்படுத்துறாரு. நாங்கள்லாம் நீங்கள் ஒரு காகித புலிங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கிறோம். மற்ற நட்பு நாடுகள் எதுவுமே வந்து இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு கை கொடுக்கல, இந்த ஹெர்மூஸ் விவகாரத்தில் போதிய அழுத்தம் கொடுக்கலங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குங்களா? நிறைய இருக்கு. கவர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு, கோழைகள்னு சொல்லிட்டாரு அவங்கள. சில 5 நிமிடங்களில் நான் உங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு அந்த குழாய்களை என்னால் தகர்த்தர முடியும். அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா உங்களை வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன். ஈரான் வந்து சொன்னபடி நடந்துக்காத ஒரு நாடு, அது எதையோ மறைக்குது அப்படின்ற எண்ணம் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இருக்கு, நமக்கே இருக்கு. 2005 மன்மோகன் சிங் காலத்திலேயே நம்ம ஈரானுக்கு எதிராக இந்த மாதிரி வாக்களிச்சிருக்கோம். 2-3 பதிவுகளாகவே ட்ரம்ப் வந்து இதை முடிவு கொண்டு வருவேன் சொல்றாரு. ஆக்ஷன்ஸ் கம்மியாகுது, ஆனால் போர் அந்த இது அப்படி நடந்துகிட்டே ஃப்ரீக்வெண்ட்டாக அடிச்சுட்டே இல்லை அதை நடத்த முடியாது. முதல் 6 நாள் நடந்த போருக்கே அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? 11 பில்லியன் டாலர்ஸ். அப்படின்னா வந்து ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. 15,000 கோடி ரூபாய் செலவாகுது. அதனால இந்த போர்ல உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னா அதிபர் புட்டினுக்கு. ஏன்னா 1 மாதம் அவருடைய எண்ணெய் விற்பதற்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவுக்கு இதனால $10 பில்லியன் வரும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். நியூஸ் கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு எழுத்தாளர், முன்னாள் ஐநா அதிகாரி திரு கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கவிதா. சார், ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது சார்? ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வர நான் நினச்சா முடியுன்ற மாதிரியான தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன அப்டேட்? நேற்று பதிவு போட்டுட்டார், முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் இது முடிஞ்சிடும். நான் இந்த மாத கடைசிக்குள்ளே முடிஞ்சிடும்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இந்த எண்ணெய் விலை உயர்வு அவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை தந்திருக்கு. ஓகே சார். 3.65 3.50 அந்த அளவில் இருந்த 1 கேலன் பெட்ரோல், 1 கேலன்னா 3 லிட்டருக்கு மேலேன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு $4 ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 20% விலை உயர்வு. அது பணவீக்கத்துக்கு பல மற்ற பொருட்களுடைய விலையெல்லாம் ஏற்றிடும். அதுக்கப்புறம் பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும். அதனால் அவர் வந்து இந்த எண்ணெய் வந்து அவரை ரொம்ப சிரமப்படுத்துது. எண்ணெயினுடைய விலையேற்றம் ஒன்று. 2வது இந்த விலையேற்றம் எதனால் அப்படின்னா, ஹார்முஸில் நீரிணை வந்து அது ஏன்னா இந்த பக்கம் ஆசியாவில் இருக்க நாடுகள் எல்லாம் அதை நம்பி தான் இருக்காங்க. ஜப்பான், அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, மலேசியா, அது வழியாக வர பாகிஸ்தான், அது வழியாக வர எண்ணெயை தான் நம்பியிருக்காங்க. அதில் வந்து இப்போதைக்கு துணிவாக அங்கே கப்பல் போக்குவரத்தை நடத்துவதற்கான துணிவு ஈரானுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கே இல்லை. என்ன நடக்குமோ? அப்புறம் வந்து அங்கே காப்பீடு தருவதற்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து 20 மடங்கு உயர்த்திட்டாங்க. அவர் முதல்ல நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு தருவோம்லாம் பெருசாக பேசினார். அதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஐரோப்பியர்களை கேட்டார், அப்புறம் சவுத் கொரியாவை கேட்டார், ஜப்பானை கேட்டார், சீனாவையே கேட்டார். சீனாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சீனாவுக்கு எல்லா எண்ணெயும் வந்துட்டுருக்கு, இன்னும் அதிகமான எண்ணெய் வந்துட்டுருக்கு சொல்ல போனால். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எண்ணெயினுடைய விலையேற்றம் அவரை ரொம்ப கடுமையாக அவரை சோதிக்கிறது ஒன்று. அப்புறம் இன்னைக்கு நாம் 21வது நாள். இந்த 3 வாரங்களில் அவர்கள் ஈரானுடைய கடற்படையை பெருமளவு அழிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் அதெல்லாம் நிறைய அழிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. இது தவிர அவர்களுடைய எரிவிசை ஏவுகணைகள், இந்த ட்ரோன்ஸ், இதையெல்லாம் உருவாக்குற தளங்கள், உற்பத்தி சாலைகள், இதையும் அழிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் அவருடைய இராணுவ இலக்குகள் போதுமான அளவு அவர் இராணுவ இலக்குகளை எட்டிவிட்டார் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இந்த போரை தொடர்ந்து நடத்தினா டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில். டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள்
ரூபா செலவு பண்ணால் 11 ரூபாய்க்கு நீங்கள் லாபம் ஈட்டலாம். இதே வந்து ஒரு 21 நாள் கழித்து நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 9 ரூபா அல்லது 8 ரூபா தான் ஈட்ட முடியும். அதனால் இது செலவு பண்ணுறதை நிறுத்திடணும். அது வந்து டிமினிஷிங், குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய லாபம். லாபமே வராத ஒரு நிலைக்கு அந்த இடத்துக்கு இப்போது போயிட்ட மாதிரி இருக்குது இராணுவ இலக்கில். அதனால் அவருக்கு நிறைய அழுத்தம் இருக்குது, அங்கேயும் சரி தோழமை நாடுகள் கிட்ட இருந்தும் சரி. அதனால் அவர் இராணுவ இலக்குகள்லாம் பெரும்பாலும் அடைஞ்சிட்டு தான் சொல்லிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை அவர் பதிவில் இதை வி ஆர் வைண்டிங் டவுன், நாங்கள் இதை முடித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சார் இதில் ஈரான் வந்து அந்த நீங்கள் சொல்கிற ஹெர்மூஸ் இதில் வந்து நாங்கள் டோல் வைக்க போகிறோம், நீங்கள் கப்பல் மற்ற கண்ட்ரி போய்க்கோங்க ஆனால் எங்களுக்கு பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. ட்ரம்ப் நேட்டோ மேலே ஒரு கடுமையான அதிருப்தி வெளிப்படுத்துகிறார். நாங்கள்லாம் நீங்கள் ஒரு காகித புலிங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கிறார். மற்ற நட்பு நாடுகள் எதுவுமே வந்து இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு கை கொடுக்கல, இந்த ஹெர்மூஸ் விவகாரத்தில் போதிய அழுத்தம் கொடுக்கலங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குங்களா? நிறைய இருக்குது. கவர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு, கோழைகள்னு சொல்லிட்டாரு அவங்கள. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம், இது வந்து நீங்கள் எங்களுக்கு திருப்பி உதவி பண்ணுற தருணம், நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று என்ன சொல்லிட்டாரு, அந்த பாதையை, அந்த நீரிணையை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து அதை பாதுகாக்கணும், அதனுடைய சேஃப் பேசேஜ், பாதுகாப்பான பயணத்திற்கு அவர்கள் தான் வழிவகுக்கணும், எங்களை கேட்டால் நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு பின் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை பற்றி முதல்ல பேசினார். அதுக்கப்புறம் அது ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன பண்ணார், February 28 ஆட்சி மாற்றத்திற்கு பல தலைமுறைகளுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு வராது, எழுந்து நில்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் March 9 என்ன சொல்லிட்டாரு, ஆட்சி மாற்றத்திற்கு எதிராக இவர்கள் எப்படி எழ முடியாது என்பதற்கு எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஆட்சி மாற்றமும் அவருடைய இலக்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும்னு நினைச்சாரு. அதுக்கு வந்து ஏதாவது அதிரடி நடவடிக்கைகள் எடுப்பீங்களா அப்படின்னா, நான் வந்து அதை எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே வந்து தரைப்படைகள் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கார்க் தீவுன்னு ஒன்று இருக்குது, அதில் வழியாக தான் 90% எண்ணெயை ஈரானியர்கள் அங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்கிறார்கள். அது வந்து ஒரு முனையம், டெர்மினல். அங்கே வந்து March 13 அதை தாக்குனார், அதனுடைய இராணுவ இலக்குகளை தாக்குனார். ஆனால் அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற குழாய்களை அவர் தாக்கலை. ஏன்னா அதை தாக்கிட்டா அதை போன போர்லேயே 80லிருந்து 88 ஈராக்கோட 8 ஆண்டுகள் ஈரான் தொடுத்த போரில் அந்த கட்டமைப்பெல்லாம் அழிக்கப்பட்டு அதை திருப்பி உருவாக்குறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாயிருக்கு. ஓகே. அதே மாதிரி அவர்கள் கத்தாரில் ராஸ் லஃபான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணெய் நிலம், அது ஆயில் ஃபீல்ட், அந்த எண்ணெய் நிலத்தை படுகையை அவர்கள் தாக்கி அதை சரி பண்ணுறதுக்கு பல 1000 கோடிகள் ஆகும், 5 ஆண்டுகள் ஆகும். அதனால் அவர் சொல்லியிருக்காரு, சில 5 நிமிடங்களில் நான் உங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கான அந்த கட்டமைப்பு, அந்த குழாய்களை என்னால் தகர்த்தர முடியும், அதனால் கவனமாக இருங்க, நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணிங்கன்னா உங்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அதனால் அந்த யுரேனியமை எடுக்கிறது, கைப்பற்றுவது அப்படின்ட்டு முதல்ல அது ஒரு இலக்காக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு, அவர்கள் மீண்டும் ஒரு அணு சக்தியாக மாற முற்பட்டால் அதை எப்போதும் தடுக்கக்கூடிய ஒரு உரிமையை, அந்த வல்லமையை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் ஏன் நேட்டோ அமைப்புகள் ஆகட்டும், ஐரோப்பிய யூனியன், இந்த மாதிரி விஷயங்கள் இதில் அவங்க தடுத்து நிறுத்துறாங்க, போகக்கூடாதுன்னு நிறுத்துறாங்க, இவங்கெல்லாம் ஏன் ஈரானுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டாங்க? எப்படி கொடுப்பாங்க? ஒரு நியாயம் இருக்குல்ல, எப்படி கேட்பாங்க? எப்படி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ரேடிக்கலான ஒரு என்ன சொல்கிறது, தீவிரமான ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்பவர்கள். இந்த ஐரோப்பியர்கள் ஈரானியர்களோட, அமெரிக்கர்கள் அவர்களோட உறவு வைத்து கொள்ளாத போது கூட, இப்போ வரைக்கும் அமெரிக்கர்களுக்கு உறவு இல்லை, ஐரோப்பியர்கள் அவர்களோட உறவு சில பேர் வைத்திருந்தார்கள். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ஈரானுடைய இந்த 20 ஆண்டு கால அதனுடைய நடவடிக்கைகள், 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஹைட் அண்ட் சீக்கு தான், கண்ணாமூச்சி விளையாட்டு தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அதற்கப்புறம் பூமிக்கு கீழே எதற்கது இந்த அணுக்கூடங்களை வைத்திருக்கிறது என்பதற்கான அதாவது அது ஆக்கத்துக்காகத்தான் அணுவை நாங்கள் நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வெளிப்படையாகவே பண்ணலாம். அப்புறம் அவர்களுடைய கண்காணிப்புக்கு அது முழுவதும் விடுறதில்லை. ஆமாம், அதை செலக்டிவாக அவர்கள் தெரிவு செய்கிற இடங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் போகிறது, எல்லா நேரமும் அவர்களை பார்க்க வர்றதுக்கு அனுமதி தர்றதில்லை. இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குது.
அதனால் பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் மூழ்கடித்து எப்போ பேச்சுவார்த்தை வந்து விழுந்துருச்சு அப்படின்னா இப்போ வர செய்திகள் என்ன சொல்கிறாங்க, யுரேனியத்தை செறிவூட்டுறது அப்படின்ற ஒரு ஒரு உரிமையை உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம். ஓகே. உங்களுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இலவசமாக அமெரிக்கா தரும். அதில் நீங்கள் மின்சாரம் உருவாக்கிக்கலாம், அதில் உங்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது பயன்படுத்தணும்னா உருவாக்கிக்கலாம். ஆனால் நீங்களே யுரேனியத்தை பெற்று அதை கையாண்டு அதை செறிவூட்டுறது அந்த வேலையே நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி அப்படி கொடுத்து நீங்கள் 3.67% செறிவூட்ட சொன்னால் நீங்கள் 60% செறிவூட்டிருக்கீங்க. அதனால் உங்கள்கிட்ட நம்பகத்தன்மை இல்லை. இந்த எண்ணம் ஐரோப்பியர்கள் பலருக்கு இருக்கு. ஈரான் வந்து சொன்னபடி நடந்துக்காத ஒரு நாடு, அது எதையோ மறைக்குது அப்படின்ற எண்ணம் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இருக்கு. நமக்கே இருக்கு. 2005 மன்மோகன் சிங் காலத்திலேயே நம்ம ஈரானுக்கு எதிராக இந்த மாதிரி வாக்களிச்சிருக்கோம். 2006 2 தடவை வாக்களிச்சிருக்கோம். அதனால இந்தியாவோட நிலைப்பாடு மன்மோகன் சிங் பலமுறை சொல்லியிருக்காரு, ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறுவதை இந்தியா விரும்பவில்லை. அவர் சொல்றது அப்படியே சொல்றேன். நான் பலமுறை சொன்னதையே மீண்டும் சொல்லுகிறேன், இந்தியா ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறுவதை விரும்பவில்லை. நீங்க உடனே கேட்கலாம், நாம ஒரு அணுசக்தியா மாறி இருக்கோம், அப்புறம் ஈரான் எதுக்கு மாறக்கூடாது அப்படின்னு கேட்டா அதுதான். அதாவது நான் BMW வாங்கலாம், நீங்க வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அதுதான் அதுக்குள்ள இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு பொறுப்பான நாடாக ஈரான் நடந்து கொள்ளுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இப்போ நீங்க உடனே என்ன கேட்கலாம், அமெரிக்கா தானே சார் முதல் இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் நடந்த ஒரே தாக்குதல் அமெரிக்கர்கள் செய்த தாக்குதல் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப துரதிருஷ்டமானது, துரதிருஷ்டவசமானது. அது நடந்திருக்கக்கூடாது. அது நடந்ததுனால தான் நமக்கு அதில் ஒரு 1,25,000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. ஹிரோஷிமாவுக்கு நான் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக நான் போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க. அது உள்ள நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணேன். மனசை பிழிகிற மாதிரியான படங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வச்சுருக்காங்க. அதனால் அது மாதிரி இப்போ பல ஆயிரம் மடங்கு வீரியம் உள்ள அணு குண்டுகள் உள்ளன. அது 45 போட்ட குண்டு எவ்வளவு வீரியமோ அது மாதிரி பல ஆயிரம் மடங்கு. அதாவது ஒரு குண்டில் நீங்கள் கோடிக்கணக்கான பேரை கொல்ல முடியும். அதனால் அந்த இடத்திற்கு ஈரான் வந்து பெரிதாக பக்கத்தில் இருக்க நாடுகளோட பெரிய தோழமை இல்லை. அதுக்கு உலக சமுதாயத்தோட அது ஒரு ஒட்டி உறவாடலை அப்படின்ற எண்ணம் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு வாரம் முன்னாடி உங்களுக்கு ஒரு தீர்மானம், வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல்களை கண்டித்து, அதுக்கப்புறம் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதற்கு அது விடுக்கும் அச்சுறுத்தல்களை கண்டித்து ஒரு தீர்மானம் வருது. அந்த தீர்மானத்தை பஹ்ரைன் கொண்டு வருது. ஈரான் ஒரு ஷியா பெரும்பான்மை நாடு, பஹ்ரைன் ஒரு ஷியா பெரும்பான்மை நாடு. ஆனால் அது கொண்டு வருது. ஒரு காலத்தில் பஹ்ரைன் வந்து ஈரானுக்கு சொந்தமானது 70 வரைக்கும். அது கொண்டு வர அந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தருது, பாகிஸ்தான் ஆதரவு தருது. நாம் 2 பேர் மட்டுமல்ல, 135 நாடுகள் ஆதரவு தந்து அந்த தீர்மானம் நிறைவேறுது. நீங்க சொல்லுங்க, இப்ப ஈரான் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறதா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. அதான் சார், அப்படி இருக்கும்போது அப்போ ட்ரம்ப் கேட்குற மாதிரி இப்போ நேட்டோ நாடுகள்லாம் அவங்க ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் அவரை கலந்துக்கிட்டா பண்ணாரு. அதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. நீங்க எதுவுமே கலந்தே பேசலையே, எங்களுடைய உதவியை கேட்கல, எங்களை கலந்து பேசல, எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம்ன உடனே எங்க கிட்ட வரீங்கன்னா என்ன நியாயம்? பட் சிச்சுவேஷன் கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு சார். அந்த ரூட்டை யாருமே பயன்படுத்த முடியல, பெரிய இல்லை. இப்போ போர் அவர் நிறுத்திட்டாருன்னா திருப்பி எல்லாம் சரியாயிடும். இல்லை, போரை நிறுத்திட்டா கொஞ்ச நாள்ல திருப்பி சரியாயிடும். ஏன்னா அது வழியா தான் அவங்க அதை அவங்க மூடிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அதை பயன்படுத்துகிற இந்தியா மாதிரி, மலேசியா மாதிரி, ஜப்பான் மாதிரி மற்ற நாடுகள், பல நாடுகளுடைய பகையை அவர்கள் சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு மூலையில் இருக்காங்க, இன்னும் தள்ளி போயிடுவாங்க அவர்கள்ட்ட இருந்து. அதனால அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த நீரிணை வந்து போர் நின்று போச்சுன்னா அதை திருப்பி திறந்துருவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பதிவுகளாகவே ட்ரம்ப் வந்து இதை முடிவு கொண்டு வருவேன் சொல்றாரு. ஆனால் ஆக்ஷன்ஸ் கம்மியாகுது. ஆனால் போர் அந்த இது அப்படி நடந்துகிட்டே ஃப்ரீக்வெண்ட்டாக அடிச்சுட்டே இல்லை, அதை நடத்த முடியாது. ஏன்னா முந்தா நாள் வந்து 200 பில்லியன், அதாவது 1 பில்லியன் என்றது ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய். இப்போ 200 பில்லியன் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க எத்தனை லட்சம் அல்லது கோடிகள்ட்டு.
அந்த கேட்டிருக்காங்க. அதை கேட்டு காங்கிரஸ்ன்றது 2 அவைகளையும் சேர்ந்தது, மக்களவை அதுக்கப்புறம் மாநிலங்களவை. அங்கே இவங்களுடைய இந்த ட்ரம்ப் நிர்வாகம் அவங்கள கேட்டிருக்கு. ஏன் 200 பில்லியன் கேட்குது ஒரு நாளைக்கு? முதல் 6 நாள் நடந்த போருக்கே அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? 11 பில்லியன் டாலர்ஸ். ஓகே. அப்படின்னா வந்து ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க 6 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஏறக்குறைய உங்களுக்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகுது. அப்புறம் இராணுவ தளவாடங்கள், இராணுவ அந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ்னு வச்சுருக்காங்க, தடுப்பான். அது வந்து ஒவ்வொன்றும் $3-4 மில்லியன், அதாவது 30 லட்சம் 40 லட்சம் டாலர். அதை எது தடுக்குது அப்படின்னா, அந்த தடுக்கிறதுனுடைய விலை எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா $15,000, $20,000. இவங்களுடைய ஷாஹெத் எரிவிசை ஏவுகணை வைத்திருக்கிறார்கள், அது வந்து $15,000 $20,000. அதை வந்து தடுக்கிறது அது மாதிரி பல 100 மடங்கு அதனுடைய விலை. இதுதான் நிலைமை. அதனால் கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இராணுவ அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த தடுப்பான்கள், மற்ற குண்டுகள், இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த பேட்ரியட் மிசைல்ஸ், இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இருக்கே, ஒரு மாதத்துக்கு அவங்களால 65 தான் பண்ண முடியும். முதல் 3 நாட்கள்லேயே 803 அந்த மாதிரி பேட்ரியட் தடுப்பான்கள், மிசைல்ஸ், இன்டர்செப்டர்ஸை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து 50வது மாதம் ரஷ்யாவினுடைய படையெடுப்பு நடந்துட்டு இருக்க மாதம் இது. இந்த 50 மாதங்களில் மொத்தமாக அவர்கள் தந்திருக்கிற, அமெரிக்கர்கள் யுக்ரைனியர்களுக்கு தந்திருக்கிற பேட்ரியட் மிசைல்ஸ்னுடைய மொத்த எண்ணிக்கை 600. முதல் 3 நாள்லேயே அமெரிக்கர்கள் செலவு பண்ணியிருக்கிற பேட்ரியட் மிசைல்ஸ் இந்த ஈரான் தாக்குதலில் 803. ஜெலன்ஸ்கி சொல்றார் இந்த தகவலை. அதனால இந்த போர்ல உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னா அதிபர் புட்டினுக்கு. ஏன்னா ஒரு மாதம் அவருக்கு அவருடைய எண்ணெய் விற்பதற்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. ஈரானுக்கே விலக்கு கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய எண்ணெயே பொதுவெளியில் விற்கலாம். முன்னாடி சீனாக்கு மட்டும் வித்தாங்க, இப்போ பொதுவெளியில் விற்கலாம். அந்த அளவுக்கு எண்ணெயினுடைய விலையேற்றம் அவங்கள நெருக்கி. ஈரான் மேல பொருளாதார தடைகள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஏப்ரல் 19 வரைக்கும் அந்த தடைகள் அமெரிக்கா மீதும் கிடையாது, அவங்க மீதும் கிடையாது. ரஷ்யாவுக்கு இதனால $10 பில்லியன் வருமா? இந்த ஒரு மாதத்தில் அவர்கள் எண்ணெய் விற்க முயற்சி பண்ணாங்கன்னா $10 பில்லியன் வருமா? அது வந்து இந்த போரை அவர்கள் தொடர்ந்து யுக்ரைன் மீது நடத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குமா? இது வந்து இன்னும் சில மாதங்கள் நீடித்தால் பல ஆண்டுகள் அவர்கள் போர் நடத்தலாமா? ரஷ்யாக்கு தான் இதுல பெரிய லாபம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.